வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் சிவா ஆறுமுகம் இயக்கத்துல தேவயானி, விஜித் மற்றும் கண்மணி நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் நிழற்குடை. இந்த படத்தோடைய கதையை பத்தி பார்க்கணும்னா, வேற்று மதத்துல கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்து குடும்பத்துல யாரோடய ஒட்டாம தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 வயசுல குழந்தை இருக்குது. ஒரு வேலைக்காரியை வச்சுட்டு அவங்க வந்து ஆபீஸ் போறது வர்றது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து பணமும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகணுங்கிற 2 நோக்கம் தான். ஒழிய பிள்ளைய நல்லா வளர்க்கணும், பிள்ளைய பாதுகாப்பு வச்சுக்கணுன்ற எண்ணமே இல்லாம வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வேலைக்காரி மூலமா குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த ஆபத்தை வந்து அவங்க உணர்ந்துட்டு நல்ல பேபி சிட்டரா வைக்கணும் அப்படின்னு நினைச்சு தேவயானி குழந்தை வைக்கிறாங்க. நல்ல பேபி சிட்டரா வைக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அந்த குழந்தைய நம்மளே பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மாவை கூட்டேந்து வச்சுட்டு துணையா வச்சு பண்ற எந்த எண்ணமே இல்லாம பணம் இருக்கிற திமிரில் வந்து அவங்க அந்த மாதிரி ப்ளே பண்றாங்க. பேபி சிட்டரா வந்து தேவயானிக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. அந்த கனெக்ஷனுக்கு பின்னாடி அமெரிக்கா போறதுக்கு முடிவு பண்ண அவங்க அமெரிக்கா போனாங்களா, இந்த குழந்தை என்னாச்சு, தேவயானி என்னாச்சு, இதை சொல்ற படம் தாங்க நிழற்குடை. படத்துடைய ஸ்டோரி கேட்டவுடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஒரு ஆவரேஜான ஒரு அருமையான சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் மாதிரின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த சோசியல் மெசேஜை இவங்க கன்வே பண்ண விதம் இருக்கு இல்லையா, ஓரளவு திருப்தியாக தான் இருந்துச்சு சொல்ல முடியும். ஏன்னா வந்து தேவயானி ஆரம்பத்தில் எங்கே இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோம்ல இருக்காங்க. ஹோம்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆச்சு. ஒரு 50-60 பேர் உள்ள அழகான ஹோம்ல எடுத்திருக்காங்க. அந்த ஹோம்ல உள்ள மக்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து படத்துல உள்ள மைனஸ் எல்லாமே வந்து பறந்தே போயிருதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவளை பார்த்தோன்னே ஒரு 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 மாதிரியான ஒரு நம்மளுக்கே ஒரு நர்வஸ் ஆயிடுச்சு. என்னடா இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கணவனால், மகனால், மகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் தான் சொல்ல முடியும். அவ்வளவு வயது முந்த காலத்திலே வந்து அந்த இதுல சந்தோஷமா விளையாடுறது இந்த மாதிரி காமிக்கிறாங்க. தேவயானி இதை காமிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜையே வந்து தேவயானி வந்து எப்படி வந்து நம்ம மக்களுக்கு உணர்த்தினாங்கிறது ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா சொல்லி ஒரு மாதிரி அழகா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப மனசுக்கே வந்து ஒரு பெரிய பாரம் ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்ற ஒரு மேட்டரும் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுருக்கான்னு தான் சொல்ல முடியும். படத்துக்கு பெரிய வேற என்னமே இல்லைங்க, தேவயானி மேம் தான் சொல்ல முடியும். அவ்வளவு யதார்த்தமான நடிப்புல வந்து அப்படியே வந்து வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேலை பார்க்குறோம், அவங்களுடைய அப்பா வந்து அதாவது ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு அப்பா அம்மாவோட சண்டை வர்றதை பாக்குறாங்க, யாரையும் அண்டை விடாம இருக்காரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்கால கண்மணி, அவங்களுடைய அப்பா அம்மாவும் வந்து எவ்வளவு அந்த பிள்ளைக்கான ஏங்குறாங்க, அதை தவிர்க்க விட மாதிரி பண்றாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, 3 வயசு குழந்தை, அது மிஸ் ஆயிருது. 5 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுது. இந்த 5 வயசு குழந்தை வந்து மிஸ் ஆகும்போது அவங்க எவ்வளவு பதறாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐடியில் எவ்வளோ பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ பதறாங்க. ஆனால் அதே இது வந்து 30 வயசு ஆன பின்னாடி தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு தாய் தகப்பன் வேணாம்னு தூக்கி போடுறதும் ஹோம்ல போய் சேர்க்கறதும் எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இந்த படம் வந்து உணர்த்துறாங்க. இதே இந்த படத்துக்கு பிளஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னி சொல்ற மாதிரி இவங்களோட குழந்தை வந்து மிஸ் ஆனவுடனே அவங்க பதட்டப்படுறாங்களே. அப்போ தாய் தகப்பன் வந்து எவ்வளவு பதட்டப்பட்டிருப்பாங்க. இவங்க வந்து நம்மளை விட்டு ஹோம்ல போய் சேர்க்கும் போதும் 30 வருஷமா உன்னை போய் வளர்த்தனே, என்னை ஹோம்ல சேர்த்து விட்டு நீ சந்தோஷமா இருக்க போறியாடான்னு சொல்லிட்டு அவங்க வேதனைப்படுறாங்க இல்லையா. அந்த வேதனையெல்லாம் சொல்றதுதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் நினைச்ச முடியும். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு நிறைய இருந்தாலுமே எதுவுமே குறை சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தாங்க. ஏன்னா படம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செஞ்ச மைனஸ் அப்புறம் திருத்தி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பின்னெடுத்து ஒரு மாதிரியான கதையா போய் முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் வர்ற படங்கள் எல்லாம் அருவா, வெட்டு, குத்து, ரத்தம், கண்ணு, பீரங்கி, கற்பழிப்பு, ரேப்பு, மர்டர் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல இருந்து ஒரு மென்மையான ஒரு படம் சூப்பரா வந்து சேர்ந்துச்சு அப்படின்றத இந்த படத்தை சொல்ல முடியும். இந்த படம் வந்து 2K கிட்ஸ் கண்டிப்பா பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த 40s தாண்டினாங்க இல்லையா, நான் ஒரு அப்பன், நான் ஒரு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு 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 பொறுப்பா இருக்கிற அப்பா அம்மா அந்த மாதிரி ஃபேமிலிகளுக்கு போனா பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். நான் அடிச்சு சொல்றேங்க, இந்த படம் வந்து இலசுகளை கவர் பண்ணி தியேட்டருக்கு வர வைக்காது. ஆனா பெருசுங்க இருக்காங்க இல்லையா, பெரியவங்க, அவங்க எல்லாம் வந்து கண்ணீர் விடுறத நான் தியேட்டர்ல பார்த்தேங்க. ஏன்னா வயசானவங்க வந்து உட்காந்து இது மாதிரிதான் என்னையும் ஹோம்ல சேர்த்துட்டாங்க, இதனாலதான் என்னையும் ஹோம்ல விட்டுட்டானுங்க அப்படின்னு அவங்க சொல்றத வந்து காதால கேட்க முடிஞ்சு. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியாவது நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம், நம்ம அப்பா அம்மாவோ கூட வச்சுக்கணும்னு நினைச்சாவே இந்த படம் வந்து வெற்றி பெற்றதா தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு மூலையில வந்து
ஏதோ ஒரு ஜனங்கள் வந்து திருந்துவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.